ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கூட தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 2 ஓட ஸ்டார்டிங்ல 2012 யாலால இருக்கிற பேட்டாங்ன்ற இடத்தை காட்டுறாங்க. இங்க நிரன் ஒரு மரத்து கீழே உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் மூக்குல ஒரு குட்டி பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. சோ இவன் அதை பிடிக்க ட்ரை பண்ணி அது பின்னாடி ஓட ஒரு 2 பசங்க அவன் அங்க பாத்துட்டு, இங்க பாடுறா சூனியக்காரனோட பேரை வந்திருக்கான், அவன் நம்மளுக்கு சாபம் விடுறதுக்குள்ள வாடா இங்க 2 ஓடிடலான்னு சொல்லி 2 பேரும் நிரனை கலாச்சிட்டு அங்க 2 ஓடி போயிற. நிரனும் அவங்கள கண்டுக்காம அங்க பறந்து போற பட்டாம்பூச்சிய பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப அங்க சில பேர் அவனோட தாட்டாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்ப நிரனோட தாட்டாவோ நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, இவரும் எல்லாம் உங்க பேரனை பத்தி தானே சொல்றாரு. அண்டட கேட்டு நிரனோட தாட்டாவோ யாங்களே இன்னும் சின்ன பையனாடா இருக்கான் அண்ட் இன்னும் அவனுக்கு அந்த பவர்ஸ் வரலன்னு சொல்ல, அது கேட்டு அந்த 3 பேரும் அங்க 2 கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நிரன் அவன் தாட்டா கிட்ட எனக்கு எப்போ உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான பவர்ஸ் கிடைக்கும்னு கேட்க, இவரோ எல்லாரும் எனக்கு பவர்ஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க, பட் என்கிட்ட எந்த ஒரு பவர்ஸும் இல்ல, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், பட் நான் தேவைப்படுற நேரத்துக்கு நான் நேச்சர் கிட்ட இருந்து அதோட பவர்ஸ கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, அது கேட்டு நிரனோ தென் என்னாலயும் அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்க, அது கேட்டு இவரோ சிரிச்சுட்டு அட நேச்சர் தான் முடிவு பண்ணுன்னு சொல்றாரு. கட்பனா இப்ப பிரசன்ட்ல நிரன் ஒரு கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப பீட் அங்க வந்து எனக்குள்ள இருக்கிற யாவை என்ன பண்றதுன்னு கேக்குறான். அண்டடுக்கு நிரனோ எனக்கு தெரியாது, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு கேட்க, பீட்டோ நீ எதையாச்சும் பண்ணியாட வெளியே துரத்தி விடுன்னு சொல்றான். அண்டட கேட்ட நிரனோ சரி பண்ணிட்டா போச்சு, அதை அழிக்கிறதுக்கு அதோட வீட்டை அழிச்சா போடும், அந்த நீண்டா அந்த வீடுன்னு சொல்லிட்டு அதோட உன் உடம்புக்குள்ள எந்த மாதிரியான யாவு இருக்குன்னு தெரியல அண்ட் எதுக்காக உன் பாடிக்குள்ள இருக்குன்றதும் தெரியல, இப்படி எதுவுமே தெரியாம என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க, பீட்டோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு நினைக்கிறான். அப்ப நிரனோ நீ இதை ஜஸ்ட் ஒரு டூமர்னு நினைச்சுக்கோ, அது கேன்சரா இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்ல, ஆண்டி பண்ணி நல்லா தானே இருக்கன்னு கேட்க, அதை கேட்டு பீட் அவனை திட்டுறான். அது நிரனோ அதை கேட்டு ஸ்மைல் பண்ணிட்டு பீட்கான சேலரி எடுத்து கொடுக்க, அதை பார்த்து பீட்டோ 2 நாள் உனக்கு டிரைவரா வந்ததுக்கு நீ இவ்வளவு அமௌண்ட் தரியாடான்னு கேட்க, நிரனோ நீ அதுக்கும் மேல பண்ணிருக்க, நீ அந்த யாவை பிடிக்கிறக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கன்னு சொன்னதும் தென் எனக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுன்னு பீட் கேக்குறான். ஆனா நிரனோ டே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, ஆக்சுவலி உன்னோட ஹெல்ப் இல்லாமலேயே என்னால அதை பிடிச்சிருக்க முடியும், நான் ஜஸ்ட் நீ எனக்கு யூஸ் ஆவியான்றத செக் பண்றதுக்கு உன்னை என் கூட கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு, நான் இப்ப அந்த கேம்பிளிங் பண்ற இடத்துல இருக்கிற யாவை பிடிச்சாகணும், அட அந்த பில்டிங்கோட ஓனர் தான் அந்த பில்டிங்க கட்டுறப்ப ஒரு ரிச் வேலை பண்ணி உள்ள விட்டுருக்கான், அடிபாடு வளர்ந்து வந்து அதோட வேலையா ஆரம்பிச்சிருக்கு, அது மூலியமா ஒருத்தருக்கு எவ்வளோட லக் இருந்தாலும் அவங்களால அந்த கேம்ல ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல, அது கேட்டு பீட்டோ இப்ப நீ என்ன பண்ண போற, அந்த பில்டிங்க சுக்குநூறா உடைக்க போறியான்னு கேட்க, அதுக்கு நிரனும் நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக தேவையில்ல, நான் அதை ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடைச்சு அதை சீல் பண்ணணும் அண்ட் அதுக்காக தான் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்ல, தென் எனக்கு பேமெண்ட் இதை விட அதிகமா கிடைக்குமான்னு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனும் நான் 1 மில்லியன் தரேன், இது உனக்கு போடுமான்னு கேட்க, பீட்டும் ஓகேன்னு உடனே அந்த டீல அக்செப்ட் பண்ணிக்கிறான். தென் அன்னைக்கு நைட்டு இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறப்ப பீட் நிரன் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அண்ட் நிரனும் எதுக்காக இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு கேட்க, இந்த டின்னருக்குடான பீட் சொல்லவும் நான் எப்போ அப்படி சொன்னேன்னு நிரன் கேக்குறான். அண்ட் அதுக்கு பீட்டும் என்னடா இப்படிலாம் சொல்ற, நான் தான் உன் டீலுக்கு ஓகே சொல்லிட்டேன்ல, சோ ஜஸ்ட் ஒரு டின்னர் வாங்கிட்டா என்ன நீ குறைஞ்சா போயிருவேன்னு கேட்க, அதை கேட்டு நிரனும் எதுவும் பேசாம சைலண்டா பீட்டையே பாக்குறான். அப்ப பீட்டும் அதை பாட்டுட்டு என்னடா உனக்கு இது பிடிக்கலையான்னு கேட்க, நான் அப்படி எதுவும் சொல்லலையேன்னு நிரன் சொல்றான். அண்ட் அதுக்கு பீட்டோ என்னோட சிரிச்சுட்டே சொல்றான்னு சொல்லிட்டு, என் லைஃப் உன்னோட லைஃபை விட மோசமா இருக்கு, சோ நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காடுன்னு சொல்லி பேசுறப்ப பீட் அவனை பட்டின்னு கூப்பிட்டுறான். சோ அதை கேட்ட உடனே நிரனும் நாம எப்போட்ல இருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு கேட்க, அதுக்கு பீட்டோ எனக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது பிடிக்காது, சோ இப்பத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பீட் தூங்கிட்டு இருக்கிறப்ப நிரன் அவனுக்கு கால் பண்ணி நீ ரெடி ஆயிட்டியான்னு கேக்குறான். அண்ட் அதை கேட்டதுக்கு அப்புறமா பீட்டோ அது இன்னைக்கான ஷாக்கிங்கா கேக்குறான். அண்ட் அதுக்கப்புறமா பீட் வேகமா நிரனை பாக்குறதுக்கு ஓடி வர, இங்க நிரனோ இதுதான் நீ வர டைமிங்கான அவனை பாட்டு முறைக்கிறான். சோ பீட்டோ என்ன அப்படி பாக்காத, நீ என்கிட்ட சாட்டர்டே தானே சொன்னேன்னு கேட்டுட்டு ஓ இன்னைக்குதான் சாட்டர்டேவான்னு கேக்குறான். அண்ட் அப்ப நிரனோ பீட்டுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு நீ இதை வச்சு எவ்வளவு வின் பண்றியோ அது எல்லாமே உனக்கு தானே சொல்லிடுற, அதை கேட்டு பீட்டோ செம்ம ஹாப்பி ஆயிட்டு அவன் அந்த பணத்துல மட்டும் போக்கஸ் பண்றான். சோ நிரனோ நீ உண்மையிலே இருக்க ரெடியா இருக்கியான்னு கேட்க, பீட்டோ நான் ரெடி தானே சொல்லிட்டு இவன் அந்த அமௌண்ட் மேலேயே போக்கஸ் பண்றான். சோ நிரனோ நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்கிற. பீட்டோ அவன் லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்டு அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப நிரனோ அவனை பாடியில ஸ்டாப் பண்ணி எனக்கு உன்ன ஆபத்துல தள்ளி விடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் பீட் அவன் பேசுறத ஸ்டாப் பண்ணி நிரன் சொல்றத கவனிக்கிறான். அந்த நிரனோ நான் இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த யாவு உன்னோட உயிரை எடுத்துறோம்னு சொல்ல, அது போனா போடு என் வாழ்க்கை ஒன்னும் அந்த அளவுக்கு வரட்டுலன்னு பீட் சொன்னதும் டே யாரும் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி தந்ததுன்னு நிரன் அவனை திட்டுறான். சோ அதை கேட்டதுக்கு அப்புறமா பீட்டோ எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, சோ நாம இதை பண்ணலாம்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறமா நிரனோ அந்த அமௌண்ட் பீட் கிட்டயே திரும்ப தந்துடுறான். கட் பண்ணா இப்ப பீட் இந்த இடத்துக்கு வந்ததும் அவன் ரெகுலரா உட்கார்ற டேபிள்ல போய் உட்காந்து அவன் கொண்டு வந்திருக்க பணத்தை காட்ட, இந்த பொண்ணாட பாட்டு நீ என்னடா பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சிட்டு வந்துட்டியான்னு கேக்குறா. அண்ட் அதுக்கு பீட்டோ ஆமா அண்ட் என்னோட அடுத்த டார்கெட் இந்த இடம்டான்னு கான்பிடென்டா சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்களோட பிளான் என்னன்றத காட்டுறாங்க. அடுப்படி பீட் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கிற அதே நேரத்துல நிரன் அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு ரிச் வேலை பண்ணுவான். அண்ட் இங்க பீட்டோட வேலை அந்த யாவி இவன் கிட்ட வர வரைக்கும் இவன் அந்த கேமை விளையாடணும். அண்ட் இந்த பிளான கேட்டதும் பீட் நிரனை ஸ்டாப் பண்ணி என்னால எப்படி அந்த யாவை டோக்கடிக்க முடியும்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு பீட்டோ நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் அதுக்கு முன்னாடியே உன்னோட லக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ரிச் வேலை பண்ணிருவேன்,
பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த ரிச்சுவலோட பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் வரும். சோ நீ அதுக்குள்ள அந்த கேம்ல வின் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த யாவு தோட்டு போறப்ப அதோட பவர்ஸ் கம்மியாகும். சோ அந்த டைம்ல நான் அதை பிடிச்சி அதை சீல் பண்ணிருவேன்னு சொல்ல அண்ட் அதை கேட்டு பீட்டோ டென் இது ஈஸியா முடிஞ்சிடும்னு கான்பிடண்டா சொல்றான். ஆனா நிரனும் நீ இந்த கேம்ல கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும். நீ அந்த யாவு கிட்ட உன்னோட உயிரை பணையமா வச்சு விளையாட போற. சோ நீ மொத்தம் தோட்டுட்டா அது உன்னோட உயிரை எடுத்துரும்னு சொல்லி வான் பண்றான். கற்பனா இப்ப எங்க வீட்டு விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து அவன் இது வரைக்கும் ஒன் டைம் கூட வின் பண்ணல. அப்ப நிரனும் அங்க வந்து அதை பார்த்துட்டு என்னடா உனக்கு ஒழுங்கா விளையாடவே வர மாட்டேன்னு சொல்லிட்டு நீ பேசாம கேம்லிங்க குவிட் பண்ணிரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு இவன் பீட்டை கலாய்க்க பீட்டோட சும்மா இருறான்னு சொல்லிட்டு கேம்ல கான்சென்ட்ரேட் பண்றான். அண்ட் அப்பவும் பீட் அந்த ரவுண்ட்ல தோத்துற அதை பார்த்து நிரனும் புலம்ப ஆரம்பிச்சிடுறான். அண்ட் அதோட இந்த ஆளோ பீட்டை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டு கலாய்க்க அதை கேட்டு பீட்டோ நிரனை பார்த்து நீ சும்மா இருக்க மாட்டியாடான்னு திட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா சில ரவுண்ட்ஸ் எல்லாம் போகுது. பட் அது எல்லாத்துலயுமே பீட் தோத்துட்டே இருக்கான். அப்புறம் ஒரு ரவுண்ட்ல இவனுக்கு ஹார்ட்ல இருக்கிற ஏஸ் வரவும் நிரன் அந்த கார்டை பார்த்துட்டு அவன் சின்ன வயசுல விளையாண்ட கேமை பத்தி நினைச்சு பாக்குறான். தென் உடனே இவன் பீட்டை கூப்பிட்டு வாடா நம்ம இங்க இருந்து போயிடலான்னு கூப்பிட்டு பீட்டோ நம்ம இன்னொரு ரவுண்ட் விளையாடி பாக்கலாம்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்றான். அதுக்கப்புறமா இவன் அவனுக்கான கார்டு எடுத்து பார்க்க அதுல இவனுக்கு தேவையான கார்ட்ஸ் வந்துருது. சோ இவன் அதை பத்தி நிரன் கிட்ட சொல்லிட்டு இவன் அவன் கிட்ட இருக்கிற எல்லா காயின்ஸையும் வச்சு பெட் பண்றான். அதோட இவன் நிரனோட கார் கீயையும் வாங்கி அந்த டேபிள்ல வச்சிட டே என்னடா பண்றேன்னு நிரன் அவனை திட்டுறான். அண்ட் அந்த கார்ட்ஸை சர்வ் பண்ற பொண்ணு அடிய சொல்ல அதுக்கு பீட்டோ நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் அவனோட ஆப்போனன்ட் கிட்ட இந்த கார் எப்படியோ 2 மில்லியனுக்கு போகும், பட் நான் இதை 1 மில்லியனுக்கு தரேன்னு சொல்ல அதை கேட்டு இந்த ஆளும் எப்படியோ இவன் தோட்டுதான் போக போறான்ற நினைப்புல அவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பெட்டிங்ல போடுறான். அப்ப பீட்டோ இந்த கேம்ல நான் தான் வின் பண்ணுவேன், இதுல நான் என் உயிரையே பணையமா வைக்கிறேன்னு சொன்னதும் அந்த யாவ் அந்த டேபிள்குள்ள இருந்து வெளியே வந்துருது. சோ அதை பார்த்த உடனே நிரனும் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வந்துட்டு அவனோட ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதே நேரத்துல இங்க பீட் இந்த ரவுண்ட்ல வின் பண்ணிடுற பாட்டியா நான் இதுல வின் பண்ணிட்டேனே இவன் ஆளை கலாய்க்கிறான். அதோட இப்ப அந்த யாவ் காடோட பவர்ஸ் குறைஞ்சனால நிரனோட ஈஸியா பேஸ்மெண்ட்டுக்கு வர வச்சிடுறான். அப்புறம் இவன் அதை ஒரு காயின்ல அடைக்கிறப்ப அந்த யாவ் சத்தமா கட்ட ஆரம்பிக்குது. அண்ட் இங்க பீட்டோ அந்த சத்தம் தாங்காம அவனோட கார்டை க்ளோஸ் பண்ணிக்க அந்த யாவ் இந்த ஆளை பொசஸ் பண்ணிருது. அதே நேரத்துல இங்க நிரனோ நிறுத்தாம மன்றத்தை சொல்லிட்டு இருக்க இங்க வீட்டுக்கு இப்ப அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆயிருது. பட் இவனுக்கு அந்த யாவு கட்டுற சத்தம் பிரச்சனையா இருந்ததா ஆர் நிரன் அந்த மன்றத்தை சொன்னது பிரச்சனையா இருந்ததான்னு தெரியல. தெனியும் அந்த டேபிள்ல இருக்கிற பணத்தை எடுக்க போறப்ப அந்த ஆப்போனன்டோட ஆளுங்க இவனை பிடிச்சிடுறாங்க. அப்ப இந்த யாவோ பீட் கிட்ட நீ என்ன ஏமாத்திட்டானே இந்த கேம்ல ஜெயிச்சேன்னு கேட்டு கட்ட அதை கேட்டு பீட்டோ அந்த யாவை திட்டிட்டு அவன் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அண்ட் அப்ப அந்த ஆப்போனன்டோட ஆளுங்க கட்டி எல்லாம் யூஸ் பண்ண பீட் அடியும் சமாளிச்சு அவங்கள அடிச்சு போட்டுறான். அப்ப அந்த யாவோ பீட்டை பாட்டு நீ கண்டிப்பா செத்துருவடான்னு சொல்ல வர பீட் உடனே அந்த டேபிள் பில் எடுத்து அதால அவன் யாவை அடிச்சு அட மட்டையாக்கிடுறான். அண்ட் அடுத்தடா இப்ப அந்த யாவ் நிரனை டார்கெட் பண்ணுது. சோ இப்ப இது நிரன் கிட்ட நீ யாருன்னு கேட்க நிரன் உடனே அவனுக்கு சின்ன வயசுல நடந்த புல்லிங்க பத்தி யோசிக்கிறான். அண்ட் அது மூலியமா இவன் அந்த யாவோட டிராப்ல மாட்டிக்க அகைன் அந்த யாவ் இவன் முன்னாடி வந்துட்டு நீ யாருன்னு கேக்குது. அண்ட் இந்த தடவை நிரனும் அதோட டிராப்ல விழாம இவன் உடனே மன்றத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட அதால இவன் அந்த யாவோட டிராப்ல இருந்து வெளியே வந்துடுறான். அதோட அந்த யாவோ அந்த காயின் குள்ள போய் மாட்டிக்குது. அதே நேரத்துல இங்க பீட் எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இவன் அந்த டேபிள்ல இருக்கிற பணத்தை எடுத்து இருக்கிறப்ப அந்த இடத்தோட செக்யூரிட்டிஸ் 2 பேர் அங்க ஓடி வராங்க. அந்த பீட் அவங்கள பார்த்ததும் நீங்க இப்படிதான் லேட்டா வருவீங்களான்னு கேட்டுட்டு யாராச்சும் எனக்கு இந்த காயின்ஸை மாட்டி கொடுங்கன்னு சொல்லி கட்டுறான். அதுக்கப்புறமா பீட் அங்க இருந்து வெளியே வர நிரன் அவனை பார்த்து இதுக்கப்புறம் நீ ஜாலியா இருப்ப போலியே என்ன சொல்ல அதுக்கு பீட்டோ உன்னோட வேலை எல்லாம் முடிஞ்சுதான்னு கேக்குறான். ஆனா இப்ப நிரனோ நீ அந்த ரவுண்ட்ல வின் பண்ணிருவேன்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க பீட்டோ அதை பத்தி எனக்கே தெரியாது, நான் ஜஸ்ட் எனக்கு தோணிச்சுன்னு செஞ்சேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா நிரன் அந்த காயினை பாட்டி எனக்கு கேம்லிங்கே பிடிக்காதுன்னு சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நிரன் இந்த பசங்க கூட சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடுறப்ப இந்த பையன் நம்ம உண்மையான பணத்தை வச்சு விளையாடலாம்னு சொல்றான். ஆனா நிரனும் அதை வச்சு எப்படி விளையாடுறதுன்னு நினைச்சிட்டாங்க. அங்க இருக்கிற மத்த பசங்க எல்லாம் சேர்ந்து நீனா சூனியக்காரனோட பேரனாச்சு, உன்கிட்டதான் நேச்சரோட பவர் இருக்குல்லன்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கற்பனா இப்ப நிரன் வீட்டுக்கு வந்ததும் அவன் அவனோட கிளைண்ட்டுக்கு நான் வேலையை முடிச்சிட்டேன், நாளைக்கு நான் அதை உங்ககிட்ட தரேன் அண்ட் நீங்களும் பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி மெயில் அனுப்புறான். அதே நேரத்துல இங்க வீட்டுக்கு வந்ததும் இவன் அந்த ஹவுஸ் ஆன் சேல் போர்டு எடுத்து போட்டுட்டு இவன் அவனோட அங்கிள் கிட்ட நான் உங்களுக்கு 1 மில்லியன் அனுப்பியிருக்கேன், இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னா என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு இந்த வீடு திரும்ப வேணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். தென் இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன் நீ திரும்ப வான்னு சொல்லி இவன் அவனோட தங்கச்சிக்கு மெசேஜ் அனுப்ப அவ அதை பார்த்தோம் இந்த ரிப்ளைவும் பண்ண மாட்டேன்றா. அண்ட் அதுக்கப்புறமா பீட்டோ சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு ஒரு பாக்ஸ் எடுக்கிறப்ப இவனுக்கு அது உள்ள இருந்து அவனோட சின்ன வயசு போட்டோஸ் கிடைக்குது. அண்டாட இவன் பார்த்துட்டு அப்படியே அவனோட பர்த் சர்டிபிகேட் எடுத்து பாக்குறப்ப இவனுக்கு பிறந்தப்ப கார்டு கேட்காம இருந்த விஷயம் இவனுக்கு தெரிய வருது. அதை பார்த்துட்டு இவன் அந்த பாக்ஸ்ல வேற ஏதாச்சும் இருக்குதான்னு தேடுறப்ப இவனுக்கு அது உள்ள இருந்து ஒரு கிறிஸ்டல் கல்லு கிடைக்குது. கற்பனா இப்போ ஒரு நியூஸ கட்டுறாங்க. அதுல பிரைம் மினிஸ்டரும் ஒரு மாஃபியாவும் ஒன்னா பேசிட்டு இருந்த போட்டோ ஒண்ணு லீக் ஆயிருக்கு. சோ அவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷனா இருக்கும்னு இவங்க கொஸ்டின் கேட்டு அதை பத்தின நியூஸ் ரிப்போர்ட்ஸ கொடுத்துட்டு இருக்கா. இங்க நிரன் சாப்பிட்டுட்டே அந்த நியூஸ கேட்டுட்டு இருக்கான். அப்ப பீட் அங்க வந்து அவன் முன்னாடி உட்காந்து அந்த கல் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு இதை நான் என்னோட வீட்டுல கண்டுபிடிச்சேன், இது என்னதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு அதோட நான் பிறந்தப்ப எனக்கு கார்டு கேட்காம இருந்திருக்குன்னு சொல்ல அதை கேட்டதும் நிரன் அந்த ஸ்டோன் எடுத்து பார்த்துட்டு ஓகே நான் ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டேன், உனக்குள்ள இருக்கிறது யாவை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டீமன், அது ஒரு மங்கி டீமன், அதுக்கு கார்டு நல்லா கேட்கும். அந்த புராண கதைகள் படி அந்த
அந்த டீமனை புடிச்சு அட பல பாகங்களா வெட்டி போட்டிருக்காங்க. ஆன்டிபாடியில ஒரு பாகம் தான் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆபத்தான டீமன். ஆனா ஜஸ்ட் உன்னோட கார்டை சரி பண்றதுக்கு ஒருத்தன் இந்த மாதிரி ரிச்சுவலை பண்ணி விட்டுருக்கானா, நான் உன்னோட தைரியத்தை பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு அதை பண்றதுக்குலாம் தைரியம் இல்லைன்னு சொல்ல இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு பீட் கேக்குறான். ஆண்டடுக்கு நீரனோ இதுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல பீட்டோ ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறான். ஆண்டடுக்கு நீரனோ இப்ப நான் சொல்றதை இமேஜின் பண்ணி பாரு. இப்போ உன் வயிற்றுக்குள்ள ஒரு பாம் இருக்கு. அண்ட் நானும் முட்டாள்தனமாட வெளியே எடுக்கிறதுக்கு உன் வயிற்றை கிழிக்கிறேன்னு வச்சுக்கோ. நாடுல சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம 2 பேர் கடையே முடிஞ்சு போயிரும். அண்ட் அதே மாதிரிதான் இதுவும். சோ இதை எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுடலாம். அதுதான் இருக்கிறதுலயே சேஃபான ஆப்ஷன் சொல்ல ஆண்டடுக்கு பீட்டோ பட் நீ தானே அந்த சீல் வீக்கா இருக்குன்னு சொன்னேன்னு கேட்க அது ஜஸ்ட் டெம்பரவரியா இருக்கணும்னு நீ வேண்டிக்கோ. சப்போஸ் அந்த சீல் உடஞ்சு போயிட்டா நீ அந்த டீமனுக்கு சொந்தமாயிருவ. அதுக்கப்புறம் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு நிரன் சொல்லிட்டு அங்க 2 எஞ்சி போயிடுறான். அதுக்கப்புறமா நிரன் ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு வந்து வெயிட் பண்ண அங்க 2 பேர் வந்து அவங்க கொண்டு வந்திருக்க பணத்தை காட்டுறாங்க. ஆண்டோட பார்த்ததுக்கு அப்புறமா நிரனும் அந்த காயினை அவங்க கிட்ட கொடுத்துற அந்த காயினை வாங்கினவன் அது இதுக்குள்ளயா இருக்குன்னு கேக்குறான். சோ நிரனும் அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு இதை நீ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு ஆரல்ஸ் அது உன்னோட லக்க உறிஞ்சிடும்னு சொல்லிட்டு இவன் அவனோட பேமெண்ட்டை வாங்கிட்டு அங்க 2 கிளம்புறான். கட் பண்ணா இப்ப இவங்க 2 பேரும் அந்த மாஃபியா இருக்கிற இடத்துக்கு வராங்க. அண்ட் அங்க இவங்க அந்த காயினை லிவாவுன்னு ஒருத்தன் கிட்ட கொடுக்க இவனும் அந்த காயினை வாங்கி பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லன்னு சொல்றான். ஆண்டாடி கேட்டு அந்த காயினை கொண்டு வந்தவனும் இதை கொடுத்தவனும் அதேதான் சொன்னான்னு சொல்லிட்டு இவன் லிவாவு கிட்ட நிரனோட போட்டோவை காட்டுறான். அண்ட் இந்த மாஃபியாவோட பேரு பவுச்சங். அண்ட் இப்போ இவங்க ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு கேர்ள்ஸ் கூட இருக்கிறப்ப லிவாவ் அங்க வந்து அந்த காயினை காட்டி மாஸ்டர் இதுல இருக்கிற யாவ் தான் நம்ம ரைவலோட கேசினோல இருந்தது. அண்ட் இதை அங்க இருந்து எடுத்த உடனே அந்த கேசினோக்கு ரைடுக்கு போயிட்டாங்க. சோ இப்ப நான் மட்டும் இதை உங்களோட கேசினோல வச்சுட்டா நீங்க இன்னும் பெரிய ஆளாயிருவீங்கன்னு சொல்ல அதை கேட்டு இந்த மாஃபியாவோ லிவாவ் சொன்னதை நம்பாம இவன் அந்த காயினை பிடுங்கி தூக்கி போட்டுறான். அப்புறம் இவன் லிவாவோட சட்டையை பிடிச்சு நீ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பாக்குறியா இல்லையான்னு இவன் நியூஸ காட்ட அதுல பிரைம் மினிஸ்டரோ இந்த மாஃபியாக்கு எதிரா பேசிட்டு இருக்காரு. அண்ட் அதை கேட்ட லிவாவோ இதெல்லாம் பேசி சரி பண்ற விஷயம் தானே, நீங்க அவரை பாட்டு பேசினா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னதும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் என்கிட்ட பேச வரணுமே, அவனோட எலெக்ஷன் கேம்பெயினுக்குலாம் நான் தான் செலவு பண்ணேன். ஆனா இப்போ அவன் என்ன கொலை பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல அவன் என்கிட்ட வந்து பேசுவானே நீ நினைக்கிறியான்னு இவன் லிபாவு கிட்ட கட்ட லிபாவோ அவர் உங்ககிட்ட பேச வச்சா போடணும்லன்னு கேக்குறான். அண்ட் அதை கேட்டு இவனோ நீ அதை எப்படி பண்ணுவேன்னு கேட்க லிபாவோ அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும், அதோட அந்த பிளான்ல ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்ல இந்த மாஃபியாவோ எனக்கு ரிஸ்க பத்திலாம் கவலை இல்ல, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, பட் இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். கட் பண்ணா இப்போ ஒரு நியூஸ காட்டுறாங்க. அதுல மக்கள் எல்லாரும் பிரைம் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணா இப்ப எங்க பீட் பிளாய பாக்குறதுக்கு அவளோட காலேஜ்க்கு வந்திருக்கான். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப சத்தமா இருக்கவும் பீட்டுக்கு அடி இரிட்டேட் ஆகுது. சோ பீட்டோ பிளாய் கிட்ட நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வரலாமான்னு கூப்பிட பிளாயோ எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு அதுக்கு நான் லேட்டா போக கூடாதுன்னு சொல்றா. அண்ட் அதை கேட்டு பீட்டோ நீயும் அந்த ப்ரொடெஸ்டுக்கு போக போறியான்னு கேட்க பிளாயோ நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு கேக்குறா. சோ அதை கேட்டு பீட்டோ ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு நீ அங்க போறதா இருந்தா கேர்ஃபுல்லா போயிட்டு வான்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் பிளாய் கிட்ட நீ உன்னோட லீஸ கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்ல பிளாயோ அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா பீட்டை பாக்குறா. அதனால இவனும் நான் இந்த தடவை கண்டிப்பா வீட்டை வாங்கிருவேன், நான் ஆல்ரெடி அங்கிள் கிட்ட 1 மில்லியன் கொடுத்துட்டேன்னு சொல்ல அது நம்ம வீட்டோட வேல்யூக்கு பாதி கூட வராது, தென் பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி பே பண்ணுவேன்னு கேட்டதும் வீட்டோட கேட்டு டென்ஷன் ஆயிட்டு உன்னால எப்படி சொல்ல முடியுது, நான் ஆல்ரெடி 1 மில்லியன் பே பண்ணிட்டேன், என் பேலன்ஸ் இருக்கிறத என்னால பே பண்ண முடியாதான்னு கேட்டு இவன் டேபிள் அடிக்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பீட்டை திரும்பி பாக்குறாங்க. சோ பிளாயோ இங்க வச்சு சீன் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்க 2 எண்டிக்க பீட்டாவை கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி ஒழுங்கா என்கிட்ட பேசுன்னு சொல்றான். அண்ட் அதே நேரத்துல அவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்க பீட்டோட சட்டம் கேட்டு கடுப்பாயிட்டு உங்களால கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்க முடியாதான்னு அவங்கள பார்த்து திட்டுறான். அண்ட் அதை கேட்டு பிளாயும் ஃபர்ஸ்ட் நீ சைலண்டா இருறான்னு சொல்லி கத்திட்டு இவன் அங்க 2 அவ கிளாஸ்க்கு போயிடுறா. கட் பண்ணா இப்ப இங்க நிரன் கேம் விளையாடிட்டு இருக்கிறப்ப யாரோ அங்க வந்து டோரை நாக் பண்றாங்க. சோ இவனும் அது ஃபுட் டெலிவரியா இருக்கும்னு நினைச்சிட்டு பார்சலை வெளியே வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்ல அப்பவும் யாரோ டோரை நாக் பண்ணிட்டே இருக்காங்க. சோ நிரனும் ஏஞ்சி வந்து அந்த டோர் ஓபன் பண்ணி பாக்க அங்க இவனோட அக்கா ஃபெய் நின்னுட்டு இருக்காங்க. சோ இவன் அவங்கள பார்த்ததும் அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். தென் இவங்க 2 பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா நிரன் ஃபெய் கிட்ட என்னால உனக்காகலாம் டீ போட்டு கொடுக்க முடியாது, சோய் போட்டு கீழே குடிச்சுக்கோன்னு கூல்ட்ரிங்க் எடுத்து கொடுக்க அட பாட்டு ஃபெய்யோ உன்னோட வாழ்க்கை தரும் அடிமட்டம் லெவல்ல போயிட்டு இருக்குடான்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ என்ன மன்னிச்சிருங்க மேடம், நீங்க வர்றதை என்னால கணிக்க முடியல, அதோட இந்த மாதிரி அழுக்கான இடத்துல உங்களை வெல்கம் பண்ணதுக்கு சாரின்னு சொல்ல அதை கேட்டு ஃபேயோ நீ இந்த இடத்தையே அழுக்குன்னு சொல்ற, உன்னை விட இந்த இடம் பார்க்க நல்லாதான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு நிரனோ என்ன பண்றது, நீ ஒரு பொலிட்டீஷியனை உன் கைக்குள்ள வச்சிருக்க, பட் அந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லவும் நீ இன்னமும் திருடங்க கூட தான் டீலிங் வச்சுட்டு இருக்கியான்னு ஃபே கேக்குறா. அண்ட் அதை கேட்டு நிரனோ அட்லீஸ்ட் நான் என்னோட பவரை வச்சு அடுத்தவங்களுக்கு சேவை செய்யலன்னு சொல்ல அதை கேட்ட உடனே ஃபேயோ லைட்டா கடுப்பாயிட்டு நான் ஒன்னும் அவனுக்கு சேவை செய்யல, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சரி அதை விட நான் உன்ன இங்க உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன நடக்குதுன்றது உனக்கு தெரியும் தானேன்னு கேட்க அதுக்கு நிரனோ மக்கள் ஓட் பண்ணி அவனை ஜெயிக்க வச்சாங்க, இப்ப அவன் வேண்டான்னு தூக்கி போடுறாங்க, இதெல்லாம் நார்மல் தானேன்னு கேட்க அதுக்கு ஃபேயோ பட் இந்த கேஸ்ல அது நார்மல் கிடையாது அண்ட் அது உனக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா ஒரு டீமனோட வேலைதான்னு சொல்ல இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.